அந்த தட்டுல இருக்கிற மோதிரத்தை எடுத்து விரல போட்டு இருங்க இருங்க. இந்துவை கட்டிக்கு போறது இந்த ஆளா? என்ன சந்தேகம்? நான் தான் மாப்பிள. மாப்பிளையா? எத்தனை வயசுக்கு அப்புறம்? மோதிரம் எடுத்து உப்பு சத்தியாகிரக போட்டோல காந்தியோட சேர்த்து நான் மூஞ்சியும் பாத்துருக்கேன். என்னது? என்ன இதெல்லாம்? உன்னை யாரா இங்க கூட்டா கண்டிப்பா நான் கேட்பேன். அவ எனக்கு நீங்க ஆக தங்க வேண்டிய வேலையை பாருங்க நீங்க தள்ளுங்க. நீங்க மோதிரத்தை மாட்டுங்க. எதிரி. ஏய், தகராறு பண்ண உழைச்சிருவோம். தள்ளிப்போடா. அண்ணே, தள்ளு. இவன் ஏன் இங்க வந்து எதிரி. அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு காலத்துல அப்பா கூட படிச்சவனா இருப்பான். ஏய், நான் அவரை பார்த்ததே இல்ல. நீ மோதிரத்தை மாட்ட. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா வயசுல இருக்க ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுத்து என் தங்கச்சி காலம் பூரா கஷ்டப்பட நான் விட மாட்டேன். யோ, எந்திரியான்னு சொல்றேன். குத்துக்கட்டு மாதிரி உட்கார்ந்துருக்க. அக்கா, நான் இங்க உன்னை கூப்பிட்டது இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு இல்ல. இல்லக்கா, ஒரு கிழவனுக்கு போய் நம்ம தங்கச்சிய நம்மளுதா அப்படி ஏதாவது இருக்கா? வீட்டு பத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் அடகு வச்சு சூதாடி தொலைச்சிட்டு தானே நீ போன. இப்ப என்னோட பேச வந்துட்ட? இங்க யாராவது உயிரோட இருக்காங்களா செத்தாங்களான்னு என்னைக்காவது விசாரிச்சிருக்கியா நீ? வீட்டுல இருந்த எல்லாத்தையும் வித்துதான் இன்னைக்கு வரைக்கும் அப்பாவை காப்பாத்தணும். இந்த ஊருக்குள்ள கண்டவல்ல பேசுறதையும் கேலி பண்றதையும் கேட்டுக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? காசு பணம் அந்தஸ்தோட இருக்கிற அண்ணனுங்க பார்த்த கல்யாணம் தானே. அவ தலையெழுத்து இப்படி தானே, அதுவே நடக்கட்டும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இந்த குடும்பம் கெட்டதுக்கு காரணம் நான் தானே. அதை காப்பாத்தவே எனக்கு தெரியும். இத்தனை நாள் காத்திருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க கூடாதா? என் தங்கச்சிய பலிகடா வாக்குறதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். வந்திருக்கான் பாத்தியா? குடும்பத்தையே அழிச்சது பார்த்தாரு மறுபடியும் வந்திருக்கான். எனக்குன்னு எந்த பெரிய ஆசைகளும் இல்ல. நான் எங்க வேணாலும் போயிடுறேன். அம்மாடி, நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே துரோகம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அறிவு கட்டத்தனமா ஏதோ நடந்து போச்சு. என்னை திருத்திக்க கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? ரொம்ப வசதி இல்லைனாலும் உனக்கு பொருத்தமான, உன்னை கண்ணு கருத்தமா பாத்துக்கிற ஒருத்தனை நான் கொண்டு வருவேன். இந்த அண்ணனை நம்பமா? அக்கா ப்ளீஸ். அப்பா, எனக்கு உங்க சம்மதம் மட்டும் போதும்பா. இந்துவோட கல்யாணத்தை உங்க கண்ணு முன்னாடியே நல்லபடியா நடத்துவேன். அதுக்கு ஒரு நல்ல வழியும் கிடைச்சிருக்கு. அதுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கப்பா. நீங்க மனசால நினைச்சாலே போதும், அதை நான் புரிஞ்சுக்குவேன். இனி எவனோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயிடுங்க.